அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4. And they shall build the old wastes. They shall raise up the former desolations, and they shall repair the waste cities, the desolations of many generations. Isaiah 61:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் குசீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடான கோடி சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி கொண்டிருக்கும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் தாமே தனது கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைத்து உயர்த்தி மகிழ்வாராக. ஆமென். இரகசிய வருகையும் 12 கனிகளும் என்ற தலைப்பில் செய்தியை கேட்போம். தலைப்புக்குள் அநேக தலைப்பு உள்ளது. பிரியமானவர்களே, கடைசி வரை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வசனத்தின்படி இயேசுவின் இரகசிய வருகைக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் மரித்துவிட்டாலும் அல்லது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகை இருந்தாலும் உயிர்த்தெழுந்து மறுரூபமாகி இயேசுவிற்கு எதிர்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி உயிர்த்தெழுந்து செல்வதற்கு வரங்களோ வல்லமைகளோ உதவாது. ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் 12 விதமான கனிகள் கனிந்து இருக்க வேண்டும். அவன் கனி கொடுத்து வாழ வேண்டும். கனிகளை தந்து, அதாவது கிரிகைகளின் மூலமாக வெளிப்படுத்தி பிரகாசிக்கும் போதுதான் இயேசுவின் இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட முடியும். இது வேத சத்தியம், நடக்கும் நிச்சயம். நல்ல கனி கொடாத மனிதனை பார்த்து நியாய தீர்ப்பில் நான் உங்களை அறியேன் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த 10 கன்னிகைகள்,
அதுல 5 பேரு புத்தி உள்ளவர்கள், கனி கொடுத்து வாழ்ந்தவர்கள், வார்த்தையாகிய எண்ணெய் நிரப்பப்பட்டவர்கள். புத்தி இல்லாதவர்கள், கனி கொடுத்து வாழாதவர்கள், வார்த்தை இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்களை ஆண்டவர் உங்களை தெரியாது என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உனக்குள்ளே வார்த்தையாகிய என்ன இல்லை, உனக்குள்ளே கனிகள் இல்லை, அதனால நான் உங்களை அறியவில்லை என்று ஒரே வார்த்தையிலே முடித்து விடுவார். அந்தோ பரிதாபம், நரகம் நிச்சயம். இது வேத சத்தியம். அடுத்த தலைப்பு 12 கனிகளின் பெயர், அதன் விவரம். மனிதனை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3ம் இணைந்ததுதான் முழு மனிதன். இந்த 3க்கும் 3 பிரிவு கொண்ட 12 கனிகள் உள்ளது. அவை என்னவென்றால், கலாத்தியர் 5:22-23 படி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9ம் மனிதனின் ஆவியின் கனிகளாகும். அடுத்து எபேசியர் 5:9, பிலிப்பியர் 1:10 இந்த வசனங்களின்படி நீதியின் கனி, உண்மையின் கனி. இந்த 2ம் இருதயமாகிய ஆத்துமாவின் கனிகள், அதாவது இதய கனிகள். அடுத்து எபிரேயர் 13:15 படி ஸ்தோத்திர கனி 1, இது சரீரத்தின் கனியாகும். ஆக மொத்தம் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் 12 கனிகளும் கனிந்து கிரியை மூலமாக கனிகள் வெளிப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு ஆவிக்குரிய பாடங்கள் 12, பாஸ் மார்க் 30. யோவான் 15:2 என்னில் கனி கொடாதிருக்கின்ற கொடி எதுவோ அதை அவர் இயேசு அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், இயேசு திராட்சை செடி, ஆவிக்குரிய மனிதன் கொடி. கனி கொடாதிருக்கும் கொடிகளை இயேசு தன்னை விட்டு அறுத்து அகற்றி விடுகிறார். அவருக்குள் கனி கொடுக்கும் கொடியை, அதாவது மனிதனை சுத்தம் பண்ணி அவனுக்கு ஆவிக்குரிய ஆரம்பத்தில் பாஸ் மார்க் கொடுக்கிறார். இது இயேசு தரும் பாஸ் மார்க் ஆகும். அந்த பாஸ் மார்க் 30. 12 கனிகளும் 12 ஆவிக்குரிய சப்ஜெக்ட், அதாவது பாடங்கள். இந்த கனிகளில் வளர்ச்சி அடைந்து பாஸ் மார்க் 30 இதை பெற்று 60க்குள் வளர்ந்து 100க்குள் முதிர்ச்சி அடைய வேண்டும். 30ம் 60ம் 100மாக பலன் தர வேண்டும். யோவான் 1:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், இயேசுவை ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்து ரட்சிப்படையும் எந்த மனிதனாக இருந்தாலும் பாரபட்சம் இன்றி பிரகாசிக்க பண்ணுகின்றார். ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு பிரகாசம் எங்கே இருந்து வருகிறது என்றால், அந்த 12 கனியில் இருந்து மனிதனின் கிரியைகளின் மூலமாக பிரகாசம் வருகிறது.
எடுத்துக்காட்டாக சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதை போல் கனிகளை கைக்கொண்டு வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற மனிதனுக்கு பிரகாசம் வரும். அந்த பிரகாசம்தான் சாட்சி உள்ள வாழ்க்கை. எடுத்துக்காட்டாக முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிமதுரமாய் இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு, நல்ல மரம் யார், கெட்ட மரம் யார்? மத்தேயு 7:17 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். இந்த வசனத்தில் நல்ல மரம் கெட்ட மரம், நல்ல மரம் யார், கெட்ட மரம் யார்? இயேசு தரும் பாஸ் மார்க்கு 30. நல்ல மரமானது அதற்கு மேல் 30, 60, 100மாக வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடைந்த மனிதன் நல்ல மரம். கெட்ட மரம் யார் என்றால், இயேசுவிடத்தில் 30 மார்க் ஆரம்பத்தில் வாங்கின பிறகு, அதாவது ஞானஸ்நானம் எடுத்த பிறகு சரியாக ஆலயத்துக்கு போகாமலும் வார்த்தையை கை கொண்டு நடக்காமலும் சரியாக ஜெபிக்காமலும் வார்த்தையை சரியாய் சோத்திரம் தியானிக்காமலும் பின்மாற்றம் அடைந்து அரைகுறை விசுவாசிகள்தான் கெட்ட மரம். அவர்களின் சுபாவங்களில் ஆவியின் கனிகள் வெளிப்படாது. அடுத்து, ஒரே மாதத்தில் விதவிதமான 12 வகை கனிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரைகளிலும் 12 விதமான கனிகள் தரும் ஜீவ விருட்சகம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், புதிய எருசலேமில் அந்த இடத்தில் மத்தியில் ஒரு ஜீவ விருட்சகம் வளர்ந்து அந்த புதிய எருசலேம் முழுவதும் ஓங்கி வளர்ந்து படர்ந்திருக்கும். அந்த ஒரு மரமானது 12 வகையான கனிகளை தரும். இதுதான் ஜீவ விருட்சகத்தின் கனியாகும். அதே போன்றுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதன் சங்கீதம் 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கின்றேன், தேவனுடைய ரட்சிப்பை என்றென்றைக்கும் நம்பியிருக்கின்றேன். இதன் விளக்கம் என்னவென்றால், புதிய எருசலேமில் ஒரு ஜீவ விருட்சகம் 12 கனிகளை கொடுப்பதை போல் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனிதன் சபையாகிய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரத்தை போன்றவனாவான். ஒரு ஒலிவ மரத்தில் இருந்து 12 வகையான கனிகளை தர வேண்டும். கனிகள் நிறைந்த மரம் பார்வைக்கும் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதே போன்றுதான் கனி கொடுக்கும் விசுவாசி தேவனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இருப்பார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கனி கொடுத்து வாழ்ந்து பிரகாசியுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த தலைப்பு, கனிக்குள் வித்து. 1 கொரிந்தியர் 15:43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இந்த வசனத்தின் விளக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகையின் போது கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட ஆவிக்குரிய விசுவாசிகள் உயிர்த்தெழுவார்கள். வித்தாகிய விதையானது
கனிகளுக்குள் இருக்கும். காய் கனியாக மாறும்போது அந்த கனிக்குள் வித்தாகிய விதை காணப்படும். அந்த விதையை எடுத்து மண்ணுக்குள் ஊன்றி தண்ணீர் ஊற்றும் போது அது முளைத்து மேலே வரும். அதே போன்றுதான் ரட்சிக்கப்பட்ட மனிதன் நல்ல கனிகளை கொடுக்கும் போது விதையாக மாற்றப்படுகின்றான். அவன் ஆயுசு காலம் முடிந்த பின் சமாதானத்துடன் அந்த உடலை எடுத்து வித்தாகிய மனிதனை கல்லறையில், அதாவது மண்ணில் விதைக்கப்படுவார்கள், அதாவது புதைக்கப்படுவார்கள். இயேசுவின் இரகசிய வருகையின் போது கடைசி எக்காலம் தொனிக்கும். நல்ல கனிகளை கொடுத்த விசுவாசிகள் உயிர்த்தெழுந்து தேவனுக்கு எதிர்கொண்டு போவார்கள். மண்ணிலே விதைக்கப்பட்ட விதையானது முளைத்து வெளிப்படுவதை போல் நல்ல கனி கொடுக்கும் வித்தாகிய மனிதன் இயேசுவின் இரகசிய வருகையின் போது உயிர்த்தெழுவான். வேத சத்தியம், இது நடக்கும் நிச்சயம். கவனியுங்கள், கவனியுங்கள். இந்த செய்திக்கு பிறகு அடுத்த மாதமாகிய ஜூன் மாதத்தில் இருந்து காட் குருசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாக யூடியூப் சேனலில் 1 வருடம் 12 மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கனியை குறித்து அதன் சுவையை குறித்தும் தொடர் செய்தியாக ஒளிபரப்பு செய்யப்படும். காட் குருசிஸ் நேயர்கள் தொடர்ந்து இந்த வெளிப்பாடான செய்திகளை கேளுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று ஆசீர்வாத செய்தியை நாடுகிற, தேடுகிற, விரும்புகிறவர்கள் இயேசுவின் 2ஆம் இரகசிய வருகையில் அவரை சந்திக்க முடியாது. அவர்கள் கைவிடப்படுவார்கள். இது நிச்சயம், வேத சத்தியம். வெளிப்பாடான செய்தியை கேட்டு அநேக விஷயங்களை தெரிந்து வெளிச்சத்துக்குள் நடவுங்கள். அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த தாமஸ் செல்லையா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். இதோ தலைப்புக்கு ஏற்றால் போல் வழக்கத்தின்படி சிறு கவிதைகள். நீயோ வித்தான மணி, வசனத்தை உள்ளத்தில் திணி, நல்ல நல்ல கனி கொடுக்க வேண்டும் இனி. நீயோ வித்தான மணி, வசனத்தை உள்ளத்தில் திணி, நல்ல நல்ல கனி கொடுக்க வேண்டும் இனி. அடுத்து, பூ பூவாய் பூத்து, காய் காயாய் காய்த்து, அது கனியாய் கனிந்து சுவை தரும் இனித்து. பூ பூவாய் பூத்து, காய் காயாய் கனிந்து, அது கனியாய் கனிந்து சுவை தரும் இனித்து. அன்புடன் பால்